இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறப்ப இந்த மாதிரி மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, தண்ணீர் மாநாடு, மரங்களுக்கான மாநாடு அதெல்லாம் நடத்துறப்ப சில பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணுறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு வயசுல வந்து அப்பா அம்மா நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருப்பாங்க, அப்பாவும் சரி அம்மாவும் சரி. ஆனால் அவங்க உதாசனப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருப்பாங்க, அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது என்ன, அது எதுக்கு, அதோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும், விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆனால் வயசுல நமக்கு புரியாது. அந்த மாதிரி தான் சார் நடத்துற மாநாட்டெல்லாம் சில பேருக்கு நக்கலும் கேள்வி குத்தாவும் இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து புரிஞ்சிக்காத தன்மை அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா தண்ணீருக்கான மாநாடுங்கிறது அவங்களுக்கு பேசிக்க புரியல. என்ன விஷயம், இப்போ நமக்கு தண்ணீர் வந்து வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம். சின்ன வயசுல வந்து நம்ம விளாண்டுட்டு அடிப்பைப்பில் தண்ணி குடிச்சிருப்போம். அது கொடுக்குற எனர்ஜியை வச்சு நம்ம கிட்ட ஒரு 3 hours 4 hours விளாண்டுட்டு இருப்போம், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு. ஆனால் இப்போ குடிக்கிற தண்ணியில் எனர்ஜி மினரல்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஜஸ்ட் ஒரு தண்ணி ஏதோ திரவம் குடிக்கிறோம், அவ்வளவுதான். அது எந்த எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியல. அது நமக்கான விஷயம். அட்லீஸ்ட் நமக்கு தண்ணியாவது கிடைக்குது. ஆனால் விலங்குகளுக்குலாம் எப்படி தண்ணி கிடைக்குது? நான் அடி சொல்றேன். இப்போ திருநாய்கள் இப்போ சென்னையில் பார்க்குறப்பலாம் மெஜாரிட்டி நாய்கள் வந்து சாக்கடை தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கு. நமக்கும் சரி, நம்ம சார்ந்த வாழ்ற நம்ம சார்ந்த வாழ்ற விலங்குகளுக்கும் சரி தண்ணீருங்கிறது அடிப்படையாக கிடைக்க மாட்டேங்குது. காசு இருந்தா தண்ணிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். சோ இதை யாரும் பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. இதுதான் அடிப்படை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதனை ஆடு மாடுகளுக்கான மாநாடுங்கிறதையும் ரொம்ப நக்கல் பண்ணாங்க. என்ன விஷயம், ஆடு மாடு வீக்கெண்டானா நம்ம கறி வாங்க போறோம், எவ்வளவு செலவு பண்றது நமக்கு தெரியும். அவங்களோட பாதி பொருளாதாரம் இதுக்கு தான் வீணாகிட்டு இருக்கு. அடிப்படையாவே இப்ப கிராமங்கள்ல இருந்து நமக்கான ஆடு மாடுகள் நமக்கு உற்பத்தி கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதோட பயன்பாடுங்கிறது வேற. நமக்கான தேவை, நமக்கான விவசாயிகளுக்கு அந்த பொருளாதாரம் போறப்ப அது ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாக்கும். இப்ப ஊர் திருவிழாக்கள் நடக்கிறது மட்டும் தான் லீஸ்டா இருக்கு. வீடுகளில் வளர்க்கப்படுற ஆடுகள் வெட்டப்படுறது. அதை தாண்டி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்கள் இங்க இருந்து வரவே கிடையாது. ஆடுகள் குறிப்பா நான் சொல்றேன், பிற மாநிலங்கள் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. சோ அதை சொன்னா இங்க யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. அந்த ஆடு மாடுகள் நம்ம நிலத்துல இருந்து உருவாகுது அப்படிங்கிறப்ப அந்த ரொட்டேஷன் நமக்காக வேணும். ஆடு மாடுகள் வளர்த்தாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அங்க போயிட்டு இங்க வருது அப்படிங்கிற விஷயத்தை நீட்ல அவர் சொல்றாரு. அது நம்ம ஓன் சோர்ஸா இருக்கு, ஆடு மாடுகள் நமக்கான சோர்ஸா இருக்குங்கிறப்ப அதோட ரொட்டேஷனே, பினான்சியல் ரொட்டேஷனே வேற. அது வேற ஒருத்தவங்க கையில இருக்கு. அதை எடுத்தாலே நம்ம விவசாயிகள் சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நமக்கான சுய பொருளாதாரம் ரொட்டேட் ஆகும் நமக்கு. சோ அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாமே பண்ணாதான் தெரியும். ஆனா நான் இது வேல்யூவான விஷயமா தான் பாக்குறேன். நக்கல் பண்ற தம்பிகளுக்கு ரியாலிட்டி புரியாது. ஆனா இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி இந்த நக்கல் கேள்வி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அவர் பண்றாரு. ஏன்னா அவர் ஒரு சினிமா இயக்குனரா இருந்திருக்காரு, பல படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. அதை தாண்டி அரசியல் எல்லா கொள்கைகளையும் எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நபர். கரண்ட்ல சோஷியல் மீடியால இருக்காருங்கிறப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் பண்றாரு அப்படின்னா, உங்களுக்காக நான் பேசுறேன், நீங்க என்ன ட்ரோல் பண்ணாலும் நான் உங்களுக்காக தான் பேசுறேன். அதுதான். ஏன்னா எண்டாவது வெற்றி அப்படிங்கிறத தாண்டி மக்களோட நலன் ஒண்ணு இருக்குல்ல, வெற்றி நோக்கி போயிட்டு இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அது வரைக்கும் மக்கள் பத்தி கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மோடு கிடையாது. அப்போ நான் உங்க கூட நிற்பேன், உங்களுக்கு நலனுக்காக நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. நான் பாக்குறேன் மக்களை ஏமாத்தி ஜெயிக்கிறது ரொம்ப எளிதான விஷயங்க. பெரிய பெரிய கட்சிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து அறிவிப்பாங்க, உங்களுக்கு கூட காசு தரேன், இல்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தரேன், நாங்க ஜெயிச்சோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி இப்ப சொல்லப்படுற வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டு இருக்காங்களான்னு கேட்ட கேள்விக்குறி தான். 20% கூட நிறைவேற்றப்படல பல ஆட்சிகள். சோ அப்படி இருக்கப்ப அது மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு இவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சோ இவ்வளவு விஷயங்கள் பண்ற அவருக்கு மக்களை ஏமாத்த தெரியாதா, போய் வாக்குறுதிகள் கொடுக்க தெரியாதா? அதையும் தாண்டி அவர் விஷயத்தை பண்றாரு அப்படின்னா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், உங்களுக்காக நிற்பேன், வெற்றி என்னோட நோக்கம், அதை தாண்டி உங்களோட நலன் என்னோட நோக்கங்கிற முதல்ல அவர் பாக்குறாரு. தவிர தமிழக மக்கள் அவர் பயன்படுத்திக்கணும்னு ஒருபோதும் நினைச்சதே கிடையாது. கொஞ்சம் பாருங்க, ஓட் பேங்க் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவங்க நினைச்சிருந்தா ஸ்ட்ராங்கா இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அவர் அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ நடக்கிற மாதிரி பிழைப்பாத அரசியல் செய்யறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவரோட பர்சனல் லைஃப்ல செட்டில் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதையும் தாண்டி அவரோட கூட்டணி இல்லைங்கிற போல ஏங்கிட்டு இருக்காருல்ல.